வணக்கம் ரவலே. நான் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் எங்களை புனித மண்ணில் நிற்கிறேன். இங்கே தெரியும் ஒரு 3 நாளுக்கு முதல் வந்து நான் வீடியோ பதிவேற்றினான். முன்னாள் பொருள் என்ன ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கிறான்னு சொல்லி அந்த உண்ணாவிரதத்தின் பின்னணி என்னன்னு சொல்லி இந்த காணொலி பார்க்க போகிறீங்க. ஏன் அவர் இருந்தவர்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள் கதைக்கிறார்கள். அது வந்து முழுக்க ஒரு அரங்கேற்றப்பட்ட நாடகமாக வந்து சொல்லி அது வந்து தங்களது ஒரு வெளிநாட்டுக்கு போவதற்கு தேவையான ஒரு அங்கீகாரம் பெறுவதற்காக இது நாடகம் அரங்கேற்றப்பட்டதாகவும் இப்படி போன்ற ஒரு நாடகங்களை நடத்தி எங்கள் மண்ணை கொச்சப்படுத்துகிறார் என்று சொல்லியும் இங்கே மக்கள் கதைக்கணும். அதான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன நடந்த இது நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலே அவர் வந்து எங்களுக்கு சொன்னது இந்த காணொலியை ஃபுல்லாக பார்க்குற வகையில் தெரிஞ்சிருக்கும். அந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து அவர் சொன்னவர் ஜனாதிபதி வந்து எனக்கு சைன் வைத்தால் மட்டும்தான் நான் இந்த இடத்துல எழும்புவேன் என்றும், அது மட்டுமில்லை எந்த ஒரு அரசியல்வாதிகள் வந்து தனக்கு உறுதி தந்தாலும் நான் இந்த இடத்த விட்டு எழும்ப மாட்டேன் என்று சொல்லியும். ஆனால் இங்கே நடந்தது என்னன்னு நீங்கள் காணொலியை பாருங்கள் ஃபுல்லாக, அப்போ உங்களுக்கு தெரியும். 22 மணிக்கு நடந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்ததால் அவற்றை உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. வைத்தியரின் ஆலோசனை உடனடியாக இதற்கான இந்த உண்ணாவிரதத்தை நிறுத்தி இதற்கான சிகிச்சை ஆரம்பிக்காட்டி இவர் நிரந்தர நோயாளியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னதற்கு இணங்கவும் புலம்பெயர் மக்களும் என்னுடைய தாயகத்தில் வாழ்ற பலரது கருத்துக்கு அமைவாக மற்றும் பாராளுமன்ற வாக்குறுதிகளுக்கு அமைவாக நாங்கள் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை அவருடைய அனுமதியோடு எங்களோட வேண்டுகோளுக்கு அமைவாக தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறோம். மீண்டும் இந்த போராட்டம் தேவைப்படும் பட்சத்தில் பலரது ஒத்துழைப்புகளோடு மீண்டும் இந்த போராட்டம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அவரது உடல்நிலை கருதியும் பலரது வேண்டுகோளுக்கு அமைவரும் தற்காலிகமாக இடநிறுத்தி இருக்கிறோம். கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. அவ்வளோ சொல்லிட்டீங்களா? என்ன சொல்ல வரோம்னா எங்களோட போராட்டம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கு. இந்த போராட்டம் வந்து இன்றைக்கு வந்து அவர் இல்லையான்னு சொன்னா இன்னொரு நாள் அடுத்த நாள் தொடர்றதுக்கு அவர் இங்கே ஒரு ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து வழங்கி கொள்ளணும் என்னன்னு சொன்னா நம்மளெல்லாம் வந்து நாங்கள் ஒழித்து விட்டோம்னு நினைக்க முடியாது. இது இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப சரியான தமிழனுக்கான ஒரு தீர்வை வழங்கணும்ன்றது கட்டாயம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வரும். இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுன்றது தமிழன் தோற்கடிக்கப்பட்ட மண்ணு சொல்லக்கூடாது, நினைக்கவும் கூடாது. தமிழன் தோத்த இடம். சரி, இதுல இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்கப்படும் என்ற தெளிவா நாங்கள் சொல்ல வரோம். கோரிக்கையை முன்வைத்து உண்ண நோன்பு இருந்திருந்தார், உணவு தேர்வு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த வேளையில் அவர் சொல்லப்பட்ட முதலிருந்தே சொல்லப்பட்ட விடயம் இலங்கை ஜனாதிபதி அவர்கள் தனக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை தமிழால் சயன் வைக்கப்பட்டு சயன் வச்சது தண்ட சயனுடன் தனக்கு ஒரு கடிதம் பிறப்பிக்கப்பட்டது பிற்பாடு இந்த உண்ணாவிரத்தை தான் முடிவுக்கு கொண்டு வருவதாக. ஆனால் அது சார்ந்து எதுவுமே இங்கே நடக்கவில்லை. ஆனால் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்களாகத்தான் நீங்கள் தான் அதை நிறைவு செய்திருக்கிறீர்கள். அப்போ அது சார்ந்து அவர் உண்மையாகவே அது தானும் விரும்பி அந்த நிலைக்கு வந்தாரா அல்லது உங்களுடைய வற்புறுத்தலுக்கு அல்லது அமைவாக அவர் அப்படி ஒரு உண்ணாவிரத்தை முடிவு கொண்டு வந்தாரா? மக்களும் சரி, புலம்பெயர் இருக்கிற உறவுகளும் சரி, அவருடைய இழப்பை விரும்பல. சரிதானே? ஜனாதிபதிக்கு கடிதம் ஆரம்பத்தில் இருந்து இவ்வளவு பேர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜனாதிபதி வேற கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவ்வளவு நடந்த சம்பவம் முதலாவது கட்டம் அவரை நாங்கள் வைத்தியசாலைக்கு சேர்ப்பது, அதை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். இரண்டாவது கட்டம் தமிழ் எம்பிமார் முழு பேருக்கும் அவரது பிரதி அனுப்பப்படும். நீங்க சொன்ன மாதிரி ஜனாதிபதிக்கும் அனுப்பப்படும். அதுக்கான தீர்வு 10 அம்ச கோரிக்கையில கடைசி ஒரு அரைவாசியாவது நிறைவேற்றுவர்களாக இருந்தால் நாங்கள் இனிவரும் காலங்களில் நிறைவேற்றப்படும் நம்பிக்கையில நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்வோம். ஒன்றாவது நிறைவேற்றாத பட்சத்தில் ஒரு ஆள் இருந்தவர் இனி நாங்கள் 100 பேர் இருக்கவும் தயாராக இருக்கலாம். அவர் இருந்த உண்ணாவிரத போராட்டம் உண்மையிலே இப்ப தையாட்டியில மிக விமர்சனமாகவும் மக்கள் எழுச்சியுடனும் அங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் வேலை இல்ல தொடர்பு இல்லையன்றதல்ல. அதுக்கு குழப்பமான கேள்விகளுக்கு அதை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தை கொச்சப்படுத்துறதே உங்களோட நோக்கம். இதுக்கு பின்னால பல பின்னணிகள் இருக்கு. நீங்கள் தான் இந்த ஒரு கதையை கட்டப்பட்டு ஒழித்தீர்கள். அவை ஒரு புனிதத்துவமான போராட்டத்தை ஒரு கொச்சப்படுத்துற நோக்கத்தோடய நீங்கள் கேள்வி கேட்டுக்கூடாது. இது கொச்சப்படுத்துறதல்ல. நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு நீங்கள் மறுப்பு கதை சொல்வது என்று சொன்னால் இல்ல ரோங் இல்லை. இது உண்மையான யதார்த்தத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தீவன்.
இது ஜதார்த்தம் அங்கே என்றால் போராட்டத்தோட இந்த போராட்டத்தை இல்ல நாங்கள் போராட்டத்தில் நீங்கள் ஒப்பிட்ட மட்டும் நீங்க கருதக்கூடாது இல்ல நாங்கள் அதை மையப்படுத்தி நாங்கள் இங்க ஒரு கேள்விக்கு வரும்போது நீங்கள் இடையில கதைக்க கூடாது அதான் சொல்ற ஒரு கதை நீங்கள் கேட்கும் போது நாங்கள் கதைத்தது பிற்பாடு எங்கட கதையை அறிந்து கொண்டே கதைக்கணும் இல்ல நாங்கள் அது போராட்டம் எடுக்கல அதுல இல்ல நாங்கள் என்ன சொன்ன மந்தம்ன்ற கேள்வியை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் தீவான இந்த கேள்வி விளங்காம நீங்க கதைக்கிறது தான் ஒரு பிரச்சனை. உடவியாளர் நீங்கள் தான் இதுக்குள்ள பின்னால ரோ இருக்குது அந்த இருக்கு இந்த இருக்குன்றதெல்லாம் நீங்கள்லாம் கதை கட்டத்து வாங்கினீங்க. நானோ 3 நாளா நான் இதுல நிக்கிறேன். நீங்க 3 நாள் நான் வந்தது பிறகுதான் நீங்க வந்தீங்க. ஆனால் அடிப்படையில இருந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற சந்தேகங்கள் அல்ல நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு தேவை எங்கள்கிட்ட இருக்கு. போராட்டம் இன்றைக்கு பலற்ற வேண்டுகோளுக்கு இந்த போராட்டம் முடிக்கப்பட்டிருக்கு. அவற்ற விருப்பம் என்ற காப்பால எங்களோட விருப்பமும் அதுதான். என்னண்டு போராட்டம் இல்ல நான் என்ற கேள்வி என்னன்னு சொன்ன ஒரு கேள்வி நீங்கள் முதல்ல விளங்கி கொண்டாதான் கருத்தை நாங்கள் வைக்கலாம். என்னென்றால் அங்கேயும் ஒரு போராட்டம் நடக்குது, தையட்டிலே மிக பெருமையான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இங்கேயும் ஒரு போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே இது உலகத்துக்குமே அல்லது உலகத்தில் இருக்கிற சில நாடுகளுக்கும் உண்மையை இலங்கையில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் இது ஒரு படிப்பாக அமையும் இல்லை. எங்களோட மக்கள்கிட்ட ஒரு அவங்க எதிர்பார்க்கறத உண்மையாக எங்களோட தமிழினத்தை கொடுக்க வேணும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பை அது ஒரு அவங்களுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் கூறக்கூடிய மாதிரி இருக்கமில்ல இந்த விடயங்களை. தையிட்டி போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் அல்ல, இது உண்ணாவிரத போராட்டம். தையிட்டி போராட்டம் மாதிரி இனிவரும் காலங்களில் கன போராட்டங்கள் நடைபெறும். ஏன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்திலேயே எத்தனையோ விகாரைகள் இனம் காணப்பட்டிருக்கு. அந்த போராட்டமும் இந்த போராட்டம் வித்தியாசம் இருக்கு. இது எல்லாத்துக்குமான போராட்டம், அது உண்டுக்கான போராட்டம். நான் ஆட்டோவில் வரேன் பின்னால் ஆட்டோவில் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு வரேன். பார்த்து கொடுத்துட்டு இந்த பே பண்ணணும் பே பண்ண ஓ தூக்குங்க அவசரமா